நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலில் பிராத்மிக்கில் இருக்கிற பாக் 5 பாகம் 5 அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸில் பாட்டாட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 121 பாட்டாட் பாடம் 8 லெசன் 8. நம்ம ஆல்ரெடி இந்த லெசனில் இருக்கிற प्रांतीय भाषा में अनुवाद कीजिए हिंदी टू तमिल और इंग्लिश ट्रांसलेशन பார்த்துட்டோம். இப்போ நம்ம हिंदी में अनुवाद कीजिए பார்க்கலாம். हिंदी में अनुवाद कीजिए ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்யவும். டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தி. இங்கே அபியாஸில் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் ரிலீஜியன் லாங்குவேஜில் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பிரஷ்னோத்தர் பண்டாரில் பேஜ் நம்பர் 245 இருக்குது. பாட்டாட் பாடம் 8 லெசன் 8. இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது சக். சக் அப்படின்னா கேன், மே, முடியும், இயலும், கூடும். சக் அப்படின்னா என்ன, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வேர்டை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எந்தெந்த வகையான சென்டென்சஸில் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம், சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம யூசேஜ் ஆஃப் சக், சக்கா பிரயோக் அப்படின்ற வீடியோவில் லேர்ன் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே சக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சென்டென்சஸ் மூலியமாக சக் லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ கேன் டூ திஸ் ஒர்க். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நியூ வியூவர்ஸ்க்கும் சொல்கிறேன். நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கும் ஹிந்தி லாங்குவேஜுக்கும் இருக்கிற ஒரு சிமிலரான விஷயம் என்னன்னா அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் தான். நம்ம தமிழ் வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஒன்றா அப்படியே நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நமக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிரான்ஸ்லேஷன் வீடியோஸ்லேயும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லெசன்லையும் நம்ம இந்த ட்ரிக்கை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனில் நம்மளால் அப்படி செய்ய முடியாது. நான் அதையும் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். அவனால், அவன், ஹீ அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், வஹ். இந்த, யஹ். வேலையை, வேலை, ஒர்க். காம், செய்ய, டூ, கர். முடியும், சக். ஒரு சென்டென்ஸில் நம்ம சக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரைட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சக் அப்படின்ற வேர்டை தான் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரைட் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் செய்ய, கர் அப்படின்றது தான் வேர்ப். இதை நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை கன்வெர்ட் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் அவன், ஹீ அப்படின்னு ஒரு பாயை சொல்லியிருக்காங்க, ஒரு மேலே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை மேல் ஜெண்டராக ஆ சவுண்டில் முடித்து சக்தா அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். செய்ய முடியும், கர் சக்தா. அவன், ஹீ அப்படின்றவங்க ஒரு சிங்குலர். அதனால தான் நம்ம இந்த சென்டென்ஸை ஹையில் முடிக்கிறோம். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். வஹ், யஹ், காம், கர் சக்தா ஹை. ஓகேவா? இப்போ நம்ம இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க். ஹீ, வஹ், கேன், சக். இந்த சென்டென்ஸில்
ஹீ அப்படின்னு ஒரு பாயை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை மேல் ஜெண்டராக ஆ சவுண்டில் முடித்து சக்தா அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். டூ, கர், திஸ், யஹ், ஒர்க், காம். இப்போ நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் சொன்னோம் இல்லையா? இந்த வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும். அப்படி நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிடும். வஹ், யஹ், காம் கர் சக்தா ஹை. ஹீ அப்படின்றவங்க சிங்குலர், அதனால நம்ம இந்த சென்டென்ஸை ஹையில் முடிக்கணும். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் வஹ் யஹ் காம் கர் சக்தா ஹை. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ். We can fly in the sky. நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். நம்மால் we, hum, ஆகாயத்தில், ஆகாயம், sky, ஆகாஷ், ஆகாயத்தில், in the sky, ஆகாஷ் மேம். மேம் அப்படின்னா இன், பறக்க, fly, உட், முடியும், சக். இந்த சென்டென்ஸில் நாம், வி அப்படின்னு ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை ப்ளூரலாக ஏ சவுண்டில் முடித்து சக்தே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். முடியும், சக்தே, பறக்க முடியும், உட் சக்தே ஹைம். வி அப்படின்னு ப்ளூரலாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த சென்டென்ஸை ஹைம் அப்படின்னு ப்ளூரலாக முடிக்கிறோம். நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். நம்மால் ஹம், ஆகாயத்தில், ஆகாஷ் மேம், பறக்க உட், முடியும் சக்தே ஹைம். இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி பாருங்கள். We can fly in the sky. We, hum, can. We அப்படின்றவங்க ப்ளூரல், அதனால நம்ம சக். கேன் அப்படின்ற வேர்டை ப்ளூரலாக ஏ சவுண்டில் முடித்து சக்தே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். fly, wood, in the sky, ஆகாஷ் மேம், we can fly in the sky. we, hum, in the sky, ஆகாஷ் மேம், fly, wood, can, சக்தே ஹைம். we can fly in the sky. நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் நம்ம புக்கில் ஹம், ஆகாஷ் மேம், உட் சக்தே ஹைம். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ். நவ் ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி. இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். இப்பொழுது நவ், அப், என்னால், ஐ, மைம், ஹிந்தியில், இன் ஹிந்தி, ஹிந்தி மேம், பேச, ஸ்பீக், போல், முடியும், சக். இந்த சென்டென்ஸில் ஐ, மைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐ, மைம் அப்படின்றவங்க ஒரு கேர்ளா இல்லைனா அவங்க ஒரு பாயான்னு சொல்லலை. அதனால் நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை சக்தா அப்படின்னு ரைட் பண்ணலாம், சக்தி அப்படின்னு ரைட் பண்ணலாம். பேச முடியும், போல் சக்தா இல்லைனா போல் சக்தி. இந்த சென்டென்ஸில் நம்ம மைம் ரைட் பண்ணியிருக்கோம். ஒரு சென்டென்ஸில் மைம் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் ஹூமில் தான் முடியணும். அதனால் மறக்காமல் சக்தா இல்லைனா சக்தி ரைட் பண்ணிவிட்டு ஹூம் ரைட் பண்ணிடுங்க. இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். இப்பொழுது அப், என்னால், மைம், ஹிந்தியில், ஹிந்தி மேம், பேச முடியும், போல் சக்தி ஹூ இல்லைனா போல் சக்தா ஹூ. இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி பாருங்கள். நவ், அப், ஐ, மைம், கேன், சக். இந்த சென்டென்ஸில் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐ அப்படின்றவங்க ஒரு மேலா ஃபீமேலான்னு சொல்லலை. அதனால் நம்ம சக்தா ரைட் பண்ணலாம் இல்லைனா சக்தியும் ரைட் பண்ணலாம். ஸ்பீக், போல், இன் ஹிந்தி, ஹிந்தி மேம். நவ் ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி. நவ், அப், ஐ, மைம், இன் ஹிந்தி, ஹிந்தி மேம், கேன் ஸ்பீக், போல் சக்தா ஹூ இல்லைனா போல் சக்தி ஹூ. நவ் ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி. இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். இதுக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் நம்ம புக்கில் அப் மைம், ஹிந்தி மேம், போல் சக்தா ஹூ. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சென்டென்ஸ். தட் ஓல்டு மேன் cannot see well.
அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. அந்த தட் வஹ். கிழவியால் ஓல்டு உமன் வயசானவங்க அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் புடியா அப்படின்னு சொல்கிறோம். நன்றாக வெல். அச்சி தரஹ் பார்க்க. சி தேக் முடியாது. முடியும் அப்படின்னா சக். முடியாது அப்படின்னா நெஹிம் சக். இந்த சென்டென்ஸில் கிழவி உமன் அப்படின்னு ஒரு ஃபீமேல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை ஃபீமேல் ஜெண்டராக ஈ சவுண்டில் முடித்து சக்தி அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். பார்க்க முடியாது. தேக் நஹி சக்தி. அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. வஹ் புடியா அச்சி தரஹ் தேக் நஹி சக்தி. இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். That old woman cannot see well. That old woman. That. வஹ். Old woman. புடியா. Cannot. நெஹிம் சக். இந்த சென்டென்ஸில் ஓல்டு உமன் அப்படின்னு ஒரு ஃபீமேலை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை ஈ சவுண்டில் ஃபீமேல் ஜெண்டராக ரைட் பண்ணுறோம். cannot. நெஹிம் சக்தி. சி தேக் வெல். அச்சி தரஹ். That old woman cannot see well. That old woman. वह बुढ़िया. Well. अच्छी तरह. See. देख. Cannot. நெஹிம் சக்தி. That old woman cannot see well. அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. இதுக்கான டிரான்ஸ்லேஷன் நம்ம புக்கில் வஹ் புடியா அச்சி தரஹ் தேக் நஹி சக்தி. ஓகேவா? அடுத்தது 5th சென்டென்ஸ். I could not hear his speech. என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. என்னால் ஐ மைம். அவருடைய ஹிஸ். உன்கி பேச்சை. பேச்சு ஸ்பீச் அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் பாத் அப்படின்னு சொல்கிறோம். கேட்க சுன். முடியவில்லை. இந்த வேர்ட் நமக்கு பாஸ்டில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஐ மைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைம் அப்படின்றவங்க ஒரு கேர்ளா இல்லைன்னா அவங்க ஒரு பாயான்னு சொல்லலை. அதனால நம்ம சக்கா ரைட் பண்ணலாம், இல்லைன்னா சக்கி ரைட் பண்ணலாம். முடியவில்லை நெஹி சக்கா இல்லைன்னா நெஹி சக்கி. என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. மைம் உன்கி பாத் சுன் நெஹி சக்கா இல்லைன்னா சக்கி. இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தியில் பாருங்கள். ஐ குட் நாட் ஹியர் ஹிஸ் ஸ்பீச். ஐ மைம் குட். கேன் அப்படின்ற வேர்டோடைய பாஸ்ட் வேர்டு குட். இந்த மைம் ஐ அப்படின்றவங்க ஒரு மேலா ஃபீமேலான்னு சொல்லலை. அதனால நம்ம சக் அப்படின்ற வேர்டை சக்கா இல்லைன்னா சக்கி அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ரைட் பண்ணலாம். குட் நாட் நெஹி சக்கா இல்லைன்னா நெஹி சக்கி. ஹியர் சுன். ஹிஸ் உன்கி ஸ்பீச். பாத் I could not hear his speech. I mime his speech. उनकी बात. Hear सुन. Could not नहीं सका இல்லைனா नहीं सकी. I could not hear his speech. என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. இதுக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் நம்ம புக்கில் மை முன்கி பாத் சுன் நெஹி சக்கா. மை முன்கி பாத் சுன் நெஹி சக்கி. ஓகேவா? அடுத்தது 6th சென்டென்ஸ். They can understand Hindi. அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் தே வே. ஹிந்தி ஹிந்தி. புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் சமஜ். முடியும் சக். இந்த சென்டென்ஸில் அவர்கள் தே அப்படின்னு ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை ப்ளூரலாக ஏ சவுண்டில் சக்தே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். புரிந்து கொள்ள முடியும். சமஜ் சக்தே. வே அப்படின்றவங்க ப்ளூரல். அதனால் நம்ம இந்த சென்டென்ஸில் ஹைம் யூஸ் பண்ணணும். அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும். வே ஹிந்தி சமஜ் சக்தே ஹைம். இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி பாருங்கள். தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. தே வே. கேன் சக். தே அப்படின்றவங்க ப்ளூரல். அதனால தான் நம்ம சக் அப்படின்ற வேர்டை சக்தே அப்படின்னு ப்ளூரலாக ரைட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் சமஜ். ஹிந்தி ஹிந்தி. தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும்.
இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் வே ஹிந்தி சமஜ் சக்தே ஹைம் பேஜ் நம்பர் 246ல் கண்டினியூ ஆகுது. அடுத்தது 7th சென்டென்ஸ். தட் கேர்ள் குட் நாட் ரைட் எலிஜிபிளி. அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. அந்த வஹ் பெண்ணால் லட்கி தெளிவாக சாஃப் எழுத லிக் முடியவில்லை. இந்த வேர்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஒரு கேர்ள் பற்றி சொல்கிறாங்க. அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை சக்கி அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். முடியவில்லை நெஹி சக்கி. அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. வஹ் லட்கி சாஃப் லிக் நெஹி சக்கி. இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி. தட் கேர்ள் குட் நாட் ரைட் எலிஜிபிளி. தட் வஹ் கேர்ள் லட்கி குட் நாட் நெஹி சக்கி. கேன் அப்படின்ற வேர்டோடைய பாஸ்ட் வேர்டு தான் குட். இந்த சென்டென்ஸில் ஒரு ஃபீமேல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சக் அப்படின்ற வேர்டை சக்கி அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம். குட் நாட் நெஹி சக்கி ரைட் லிக் எலிஜிபிளி சாஃப். தட் கேர்ள் குட் நாட் ரைட் எலிஜிபிளி. தட் கேர்ள் வஹ் லட்கி ரைட் எலிஜிபிளி சாஃப் லிக் குட் நாட் நெஹி சக்கி. தட் கேர்ள் குட் நாட் ரைட் எலிஜிபிளி. அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் வஹ் லட்கி சாஃப் லிக் நெஹி சக்கி. ஓகேவா? அடுத்தது 8th சென்டென்ஸ். ஃபாதர் குட் நாட் சென்ட் மணி. தந்தையால் பணம் அனுப்ப முடியவில்லை. தந்தையால் ஃபாதர் பிதாஜி இல்லைனா பிதா. பணம் மணி பைசே ருப்பியே. அனுப்ப சென்ட் பேஜ் முடியவில்லை. இந்த சென்டென்ஸ் நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. முடியவில்லை. இந்த சென்டென்ஸில் ஃபாதர் தந்தையை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மேல் ஜெண்டராக இருக்கிற காரணத்தினால சக் அப்படின்ற வேர்டை சக்கே அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். நம்ம இந்த சென்டென்ஸில் சக்கே அப்படின்னு ப்ளூரலுக்காகவா ரைட் பண்ணுறோம்? இல்லை, நம்ம தந்தை ஃபாதருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரைட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம சக்கே ஏ சவுண்டில் முடிச்சிருக்கோம். முடியவில்லை நெஹிம் சக்கே. தந்தையால் பணம் அனுப்ப முடியவில்லை. தந்தையால் பிதாஜி பிதா. பணம் பைசே ருப்பியே. அனுப்ப பேஜ் முடியவில்லை நெஹி சக்கே. இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி பாருங்க. ஃபாதர் குட் நாட் சென்ட் மணி. ஃபாதர் பிதாஜி பிதா. குட் நாட் நெஹி சக்கே. கேனோடைய பாஸ்ட் தான் குட். ஃபாதர் அப்படின்றவங்க ஒரு மேல் ஜெண்டர். நெஹி சக்கே அப்படின்னு ரெஸ்பெக்டோட ரைட் பண்ணுறோம். சென்ட் மணி சென்ட் பேஜ் மணி பைசே ருப்பியே. ஃபாதர் குட் நாட் சென்ட் மணி. தந்தையால் பணம் அனுப்ப முடியவில்லை. இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் பிதாஜி பைசே பேஜ் நஹி சக்கே. ஓகேவா? அடுத்தது 9th சென்டென்ஸ். வி கேன் கிவ் கவுஸ் மில்க் டு த சைல்டு. குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். குழந்தைக்கு பச்சே கோ பசும்பால் காய் கா தூத் கொடுக்கலாம். தேசக். இந்த சென்டென்ஸில் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ளூரலாக இருக்கிற காரணத்தினால தான் நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை சக்தே அப்படின்னு ஏ சவுண்டில் ப்ளூரலாக ரைட் பண்ணுறோம். கொடுக்கலாம் தே சக்தே ஹைம். இவங்க ப்ளூரல், அதனால் நம்ம ஹைம் யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். बच्चे को गाय का दूध दे सकते हैं. We can give cow's milk to the child. We हम can. we அப்படின்றவங்க ப்ளூரல், அதனால நம்ம சக்தே அப்படின்னு ப்ளூரலில் ரைட் பண்ணுறோம். give दे cow's milk गाय का दूध to the child बच्चे को. We can give cow's milk to the child. The child बच्चे को cow's milk गाय का दूध can give दे सकते हैं. We can give cow's milk to the child. குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் बच्चे को गाय का दूध दे सकते हैं. ஓகேவா? அடுத்தது 10th சென்டென்ஸ். cats can see well at night. பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். பூனைகளால் cats
பில்லியாங். பில்லி அப்படின்னா கேட், அது சிங்குலர். பில்லியாங் அப்படின்னா கேட்ஸ், பூனைகள், இது ப்ளூரல். இரவில் நைட். ராத் மேம் நன்றாக. அச்சி தரஹ் இந்த வேர்டை நம்ம ஆல்ரெடி போன சென்டென்ஸில் லேர்ன் பண்ணோம் இல்லையா? பார்க்க முடியும், பார்க்க தேக், முடியும் சக். இந்த சென்டென்ஸில் பூனைகள் பற்றி சொல்கிறாங்க. பில்லி நம்ம போன லெசன்லேயே லேர்ன் பண்ணோம் இல்லையா? அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நான் லிவிங் திங். ஹிந்தியில் நமக்கு எல்லா விஷயத்துக்குமே ஜெண்டர் இருக்குது. பில்லியாங் ப்ளூரல் ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம இந்த சக் அப்படின்ற வேர்டை சக்தி அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட் பண்ணுறோம். நிறைய பூனைகள் இருக்குது, ஸோ அதனால் நம்ம இந்த சென்டென்ஸில் ஹைம் யூஸ் பண்ணுறோம். பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். பூனைகளால் பில்லியாங், இரவில் ராத் மேம், நன்றாக அச்சி தரஹ், பார்க்க முடியும் தேக் சக்தி ஹைம். இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி பாருங்கள். Cats can see well at night. Cats बिल्लियांग can शक्ति see देख well अच्छी तरह at night रात में. Cats can see well at night. Cats அப்படின்னு நிறைய பூனைகளை சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இந்த சென்டென்ஸில் ஹைம் யூஸ் பண்ணுறோம். Cats can see well at night. பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் பில்லியாங் ராத் மேம் அச்சி தரஹ் தேக் சக்தி ஹைம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க் அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். வஹ் யஹ் காம் கர் சக்தா ஹை. வி கேன் ஃப்ளை இன் த ஸ்கை நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். ஹம் ஆகாஷ் மேம் உட் சக்தே ஹைம். நவ் ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். அப் மைம் ஹிந்தி மேம் போல் சக்தா ஹூ. That old woman cannot see well. அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. வஹ் புடியா அச்சி தரஹ் தேக் நஹி சக்தி. அடுத்தது ஐ குட் நாட் ஹியர் ஹிஸ் ஸ்பீச் என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. மைம் உன்கி பாத் சுன் நஹி சகா. தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும். வே ஹிந்தி சமஜ் சக்தே ஹைம். தட் கேர்ள் குட் நாட் ரைட் எலிஜிபிளி அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. வஹ் லட்கி சாஃப் லிக் நெஹி சகி. ஃபாதர் குட் நாட் சென்ட் மணி தந்தையால் பணம் அனுப்ப முடியவில்லை. பிதாஜி பைசே பேஜ் நெஹி சகே. வி கேன் கிவ் கவுஸ் மில்க் டு த சைல்டு குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். பச்சே கோ காய் கா தூத் தே சக்தே ஹைம். கேட்ஸ் கேன் see well at night பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். பில்லியாங் ராத் மேம் அச்சி தரஹ் தேக் சக்தி ஹைம். ஓகேவா? இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.